வாழ்வினிலே புதுமை வேண்டும், அது நாள்தோறும் வேண்டும் என்று கூறும் ஆண்டோரின் வாக்கிற்கெனங்க ஒவ்வொரு கூறுகளிலும் புதுமையை புகுத்தி வருகிறது நம்முடைய பயிற்சி மையம். ஆம் கண்மணிகளே, நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த டாப்பர் பேட்ச் ரிசல்ட்ஸ், டாப்பர் பேட்ச் செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் யார் யார், என் பெயர் அதில் இருக்கிறதா என்று அனைவரும் பேரவாக கொண்டு காத்து கொண்டிருப்பீர்கள். இந்த முறைதான் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போட்டியாளர் உலகத்திலே கலந்து கொண்டு இந்த டாப்பர் பேட்ச்க்கான நுழைவுத் தேர்வை மட்டும் எழுதியிருக்கிறார்கள். இது நம் பயிற்சி மையத்தினுடைய வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக நிற்கக்கூடிய நிகழ்வு தான். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாளுக்கு நாள் போட்டியாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதை விட அவர்களுடைய ஆர்வம் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பது தான். அது என்ன டாப்பர் பேட்ச்? ஏற்கனவே இந்த டாப்பர் பேட்சோட விளக்கம் குறித்து நிறைய செய்திகளை நாம் பதிவிட்டிருக்கின்றோம். இந்த பேச்சில் சேருவதற்கென்று பல மாணவர்கள் கனவு கண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே கமெண்ட்டில் போட்டே வரீங்க, எப்போ ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகும்னு சொல்லிட்டு. அதுக்கான வெற்றி வாய்ப்புகள், வெற்றி விதைகள் இதோ உங்கள் முன் வெளியிடுவதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம். கண்மணிகளே, இந்த டாப்பர் பேட்சில் செலக்ட் ஆன மாணவர்கள் எப்போது பயிற்சியை தொடங்கும், என்ன மாதிரியான இருக்கின்றது, எப்படி உங்களை தொடர்ந்து கொண்டு போக இருக்கின்றோம் என்பதை குறித்து அனைத்து செய்திகளையும் உங்கள் வகுப்பிலே அனைத்தும் உங்களுக்கு விளக்குறோம். இருந்தாலும் இந்த டாப்பர் பேட்ச் 2026 டாப்பர் பேட்ச் சூப்பர் டூப்பர் ஹிட் என்று சொல்லுவார்களே, அதை போல டாப்பராக உருவெடுத்திருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லாம் முதல் நாள் கலந்தாய்விலே முதல் மாணாக்கராக முதல் நாளில் சென்று டாப்பர் லிஸ்ட்டில் இடம்பெற்று அதற்குரிய துறையை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய இடத்துல நீங்கள் எல்லாம் இருக்க போகிறீங்க. அரசிலே உங்களுக்கெல்லாம் அரசு ஆணை என்பது அச்சடிக்கப்பட்டு விட்டதாக தற்போது நீங்கள் உறுதி செய்து கொண்டு, சொல்வதை செய்தால் வெல்வது உறுதி. அதுதான் நம் பயிற்சி மையத்தோட தாரக மந்திரம். நாம் சொல்வதை செய்தால் நீங்கள் வெல்வது உறுதி. இந்த ஆண்டு வேலைக்கு போயே ஆகணுமா? கண்டிப்பாக நடக்கும். எப்படி நடக்கும்? வாருங்கள். முதல்ல யார் யாரெல்லாம் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற பட்டியலை பார்ப்போம். பிறகு என்ன செய்வது என்று நான் உங்களுக்கு விளக்குகிறேன். நீங்கள் அதை கேட்டு கழிக்கலாம். கண்மணிகளே, வாருங்கள். உங்கள் கண் முன்னாடி யார் யார், அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், பெயர் என்பது மட்டும் இந்த பட்டியலில் முழுவதுமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. மெல்ல நான் ஒவ்வொரு பெயராக வாசித்து சொல்வதை விட இவர்களுடைய மதிப்பெண்கள், ஒவ்வொரு மாணவ கண்மணிகளுடைய மதிப்பெண்கள், ரிஜிஸ்டர், அவருடைய பதிவு எண், பெயர், அவருடைய ரோல் நம்பர் அனைத்துமே இங்கே பதிவிடலை. இந்த ஓஎம்ஆர் ஷீட் உங்களுடைய மதிப்பெண் வேணும், ஜென்ரல் தமிழ் எவ்வளோ மார்க்கு, ஜிகே எவ்வளோ மார்க்குன்னு சொல்லி மதிப்பெண் வேணும்னு சொன்னால் நீங்கள் உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணி அந்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதிய அந்த தேர்விலிருந்து நம்ம குறிப்பிட்ட மாணவர்களை மட்டும் ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணி அதிலிருந்து எடுத்துருக்கிறோம். ஸோ எல்லோரும் இந்த கட் ஆஃப்குள்ளே வந்த மாணவர்கள் தான் அப்படின்றது தெள்ள தெளிவாக இருக்கிறது. கண்மணிகளை, நான் இந்த தேர்வாகியுள்ள அனைத்து கண்மணிகளையும் ஐயா வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் பயிற்சி மையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். கண்மணிகளே, வாருங்கள், நாம் பயிற்றுக்களத்தில் சந்திப்போம். உங்களுக்கு பயிற்சியை எப்படி கொண்டு செல்ல இருக்கின்றோம், எவ்வாறு நீங்கள் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும், எப்படி மேற்கொண்டால் உங்களால் வெற்றிக்கனியை எட்டி பறிக்க முடியும் என்பது குறித்த அனைத்து தரவுகளையும் உங்களுக்கு விளக்க இருக்கின்றோம். வாருங்கள் கண்மணிகளே. இதில் ஏதேனும் உங்களுக்கு ஐயம் இருக்கிறது, என் பெயர் தானா, என்னுடைய பதிவு தானா, எனக்கு மறந்து போய்விட்டது என்றெல்லாம் நீங்கள் யாராவது இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய தொலைபேசி எண் மூலமாகவோ அல்லது உங்கள் மதிப்பெண் மூலமாகவோ நீங்கள் உங்களுடைய ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம். உங்களுடைய ரோல் நம்பர் என்ன, ரெஜிஸ்டர் நம்பர் இல்லாமல் ஒரு ரோல் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ரோல் நம்பர் என்ன அப்படின்றதை நீங்கள் பார்த்து சொல்லி உங்கள் ஐயங்களை தீர்த்து கொள்ளலாம். தேர்வாகி இருக்கின்ற டாப்பர் பேட்ச்க்கு தேர்வாகி இருக்கின்ற அனைத்து கண்மணிகளுக்கும் ஐயா மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகிறேன் கண்மணிகளே. ஏனென்று சொன்னால், இந்த டாப்பர் பேட்ச் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டாலே போதும், கவர்மெண்ட் உத்தியோகம் நமக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு எல்லோருக்கும் தெரிந்தது. ஏன்னா இங்கே சொல்வதை செய்தால் போதுமானது. இந்த பேட்சில் என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, என்ன படிக்க சொல்கிறாங்க, எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், டெஸ்ட்டு எப்படி எழுதணும், நாள்தோறும் தேர்வு, வாரந்தோறும் தேர்வு, மாதந்தோறும் மாதிரி தேர்வு, முழு மாதிரி தேர்வு என்று எண்ணற்ற தேர்வுகள் திரும்ப மேற்கொள்ளப்படுகின்ற பயிற்றுக்களங்கள். இந்த நவீன் என்கின்ற இறுதி மாணவரோடு இதை நம்ம நிறுத்துகிறோம். நீங்கள் பொறுமையாக இந்த யூடியூப் நீங்கள் ஓட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் பிரமாதமாக ரிசல்ட் நீங்கள் பார்த்தலாம். செலக்ட் ஆன எல்லா கண்மணிகளுக்கும் ஐயாவோட வாழ்த்துக்கள். அடுத்தது என்ன செய்ய வேண்டும்?
தேர்வாகாமல் இருக்கின்ற ஒருவருடைய பட்டியல்கள் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஐயம் கொள்ள வேண்டாம். தொடர்ந்து படியுங்கள் கண்மணிகளே. எப்போதும் சரி, மனதை சுணக்கம் கொள்ளாதீர்கள். ஐயோ நம்ம பேர் வரலையேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றுமே பயப்பட தேவையில்லை. அடுத்த நிலைப்பாடு என்ன என்பதை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. ஸோ தேர்வாகி இருக்கின்ற கண்மணிகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வருகின்ற சனி ஞாயிறு உங்களுக்கான கால அவகாசம் அளிக்கப்படுகிறது. அடுத்த வாரம், அதாவது வர சனி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு டாப்பர் பேட்ச்க்குன்னு சிம்பிளாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வகுப்பு தொடங்கிடுவோம். அந்த வகுப்பில் நாம் என்னெல்லாம் செய்ய இருக்கின்றோம், என்ன கொண்டு செல்ல இருக்கின்றோம், எல்லா தரவுகளையும் அதில் கூற இருக்கின்றோம். கண்மணிகளே, இதில் தேர்வாகி இருக்கின்ற அனைத்து கண்மணிகளும் உங்களுடைய உற்றார் உறவினரிடத்திலே, நீங்கள் விரும்புகிற இடத்திலே, எல்லோரிடத்திலும் உறுதியாக சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், வென்று விடுவீர்கள் என்று உறுதியாக சொல்லுங்கள் கண்மணிகளே. சரியா? அதனால் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிடும். உங்கள் எல்லாருக்கும் வந்தால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி தொடங்குது. அதில் நம்ம வகுப்பை தொடங்கிடுறோம். சரிங்களா? ஸோ எல்லோரும் வாருங்கள், பார்க்கலாம். 30ஆம் தேதி மே மாதம் 30ஆம் தேதி, இந்த மாதத்தினுடைய 30ஆம் தேதி அன்று நீங்கள் வகுப்புக்கு அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணி வந்துடுங்க. சனிக்கிழமை அன்றைக்கி வந்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களை எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு ஓரியன்டேஷன் கொடுத்துட்றோம். 30ஆம் தேதி வந்ததுக்கப்புறமா அடுத்த சண்டேலேருந்து கிளாஸஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் வர வேண்டியது சனிக்கிழமை 30ஆம் தேதி, மே மாதம் 30ஆம் தேதி வந்தால் போதுமானது. சரிங்களா? வாருங்கள் கண்மணிகளே, நாம் களத்தில் சந்திப்போமா? நன்றி.